my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறேன்னா, சென்னையை அடுத்த குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் குமாரி அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஏன் கைது செய்யப்பட்டார்கள், எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்பதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்று காலை 10 மணி அளவில் சென்னையை அடுத்த குன்றத்தூர் நகராட்சி ஆணையாளர் திருமதி குமாரி அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியாக கைது செய்தது. இந்த குமாரி ஒரு அரசாங்க ஊழியர். அரசாங்க ஊழியர்கள்னாலே தன்னுடைய கடமைகளை அவங்க செய்யாம நம்ம கொடுக்கிற வரி பணத்துல அவங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது இந்திய நாட்டில் மட்டும்தான் இது நடக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசாங்க ஊழியருக்குன்னே ஒரு விதிமுறை இருக்குது. வேலை செய்யாமல் சம்பளத்தோடு கிம்பளத்தையும் வாங்குகின்ற ஒரு முறைதான் இந்த ஜனநாயகத்தின் ஒரு முறை. வேலையும் செய்ய மாட்டாங்க. இவர்களுக்கு எதுக்கு நம்ம பணம் கொடுக்கிறோம்? நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணத்துல தான் இவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. அப்போ இவர்கள் யார்? அரசாங்க ஊழியர்கள் யார்? அரசாங்க ஊழியர்கள் என்பவர்கள் மக்கள் அடிமைகள் அல்ல. மக்களின் சேவைகளை, மக்களுக்கான சேவைகளை செய்து கொடுப்பவர்கள் தான் அரசாங்க ஊழியர்கள். நம்ம வரி கொடுக்கலன்னா இவங்களுக்கு சம்பளம் எங்க இருந்து வரும்? ஆக இன்று காலை இந்த குமாரியை கைது செய்தாங்க. இதுக்கு என்ன காரணம்? சென்னை அடுத்த பெருங்குடியை சார்ந்தவர் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் முனுசாமி அவர்கள். இவருக்கு இந்த குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல 3 நிலம் இருக்கு. காலி மனை, வீடு கட்டுவதற்கு ஏற்ற 3 நிலம் இருக்கு. இவர் ஒரு ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர். இவர் எவ்வளவு லஞ்சம் வாங்கி இருப்பாரு. ஆனா இப்போ லஞ்சத்துக்கு எதிராக போராடுகிற ஒரு சாதாரண மனிதன் என்பதை நினைக்கும் போது இன்ஸ்பெக்டர், ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர்களுக்கு ஒரு சல்யூட். இவர் இந்த 3 நிலங்களை வரையறை செய்வதற்காக இந்த சென்னை குன்றத்தூர் நகராட்சி ஆணையரை அணுகி மனு கொடுக்கிறார். ஏன்னா இவர் வீடு கட்ட போறாரு. முனுசாமி அவர்கள், ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் முனுசாமி அவர்கள் வீடு கட்டுவதற்கு வரைமுறைப்படுத்தணும். இந்த ஆணையாளர்கிட்ட மனு கொடுக்கும் போது அந்த நகராட்சி உதவியாளர் யாருன்னா பாலசுப்ரமணியம் இவர்கிட்ட பேச்சு கொடுக்கிறாரு. யார்கிட்ட? முனுசாமி, ஓய்வு பெற்ற முனுசாமி அவர்கிட்ட பேச்சு கொடுத்து இப்படி 3 நிலங்களையும் வரைமுறைப்படுத்துவதற்கு நீங்க ஒரு நிலத்திற்கு 12,000 வச்சு 36,000 ரூபாய் தரணும், அப்பதான் நாங்க சான்றிதழ் தருவோம் அப்படிங்கிற ஒரு பேரம் பேசுறாரு. ஆனா இந்த முனுசாமி விடுவாரா? ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர். இவர் எத்தனை கேஸ பார்த்திருப்பாரு, எத்தனை பேருக்கு பேரம் பேசி பணத்தை வாங்கி குறைகளை நிறைகளை முடிச்சிருப்பாரு. இவர்கிட்டயே இது நடக்குமா? இவர் என்ன பேரம் பேசுறாருன்னா, நான் 8,000 தான் தருவேன், ஒவ்வொரு நிலத்திற்கும் வரைமுறைப்படுத்துவதற்கு 8,000 தான் தருவேன், அப்படி 8,000 வீதம் 24,000 ரூபாய் தான் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. தலைவர் கிளம்பிட்டார் முனுசாமி அவர்கள். இவர் தானே லஞ்சத்துக்கு எதிராக போராடுபவர் முனுசாமி. ஆகவே உடனடியாக காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு ஆணையாளரை போய் பார்க்கிறார். இப்படி சென்னை குன்றத்தூர் நகராட்சி ஆணையாளர் குமாரி அவர்கிட்ட நான் இப்படி மனு கொடுத்துருக்கேன், என்னோட நிலத்தை வரைமுறைப்படுத்துவதற்கு அவங்க லஞ்சம் கேட்குறாங்க, இதை என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போ ஆணையாளர், லஞ்ச ஒழிப்பு ஆணையாளர் டிஎஸ்பி கலைசெல்வன் அவர்கள் இந்த விஷயத்துக்கு வந்து, நீங்க என்ன செய்றீங்க, 8,000 வச்சு பேரம் பேசுனது மாதிரி 8,000 ரூபாய் வச்சு 24,000 ரூபாயும் கொண்டு போங்க, நாங்க அதுல ரசாயன பொடி தடவி தர்றோம் அப்படின்னு நேரமும் காலமும் நிர்ணயிக்கப்படுகிறது, பிக்ஸ் பண்றாங்க. இந்த ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் முனுசாமி அவர்கள் இந்த 8,000 ரூபாய் வச்சு 24,000 ரூபாய் எடுத்துட்டு நகராட்சி ஆணையாளரை பார்க்கறதுக்கு ஓடோடி போகிறார். எந்த லஞ்சமும் ஆணையாளரோ
ஆய்வாளரோ நேரடியாக வாங்க மாட்டாங்க, உதவியாளர்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆக குன்றத்தூர் நகராட்சி உதவியாளர் சாம்சன் அவர்கள் இந்த ரூபாய் அப்படியே வாங்குறாங்க. இந்த லஞ்ச ரூபாய் 24,000 ரூபாய் வாங்கும் போது ஒழித்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கலை செல்வம் அவர்களோட டீமும் இவங்களை பிடிக்கிறாங்க, சாம்சங்கை பிடிக்கிறாங்க. அப்ப சாம்சங் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஆணையாளர் குமாரி அவர்களும் ஆய்வாளர் பாலசுப்ரமணி இவர்கள் சொன்னதன் பேரில் தான் நான் இந்த லஞ்ச பணத்தை வாங்குறேன், அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த அரசாங்க ஊழியர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், நாங்கள் கஷ்டப்பட்டு தருகிற வரி பணத்தில் தானே உங்களுக்கு சம்பளம் தருகிறார்கள் அரசாங்கம். அரசாங்கமும் அரசாங்க ஊழியர்களும் ஏதோ வேறு கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. அரசாங்கத்தில் வேலை பார்க்காத மக்கள் கொடுக்கின்ற வரி பணத்தில் தான் உங்களுக்கு பணமே, சம்பளம். நீங்கள் அப்போ யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யாருக்கு சேவை செய்ய வேண்டும்? மக்களாகிய எங்களுக்கு. அதை விடுத்து நீங்கள் எதுக்கு பணத்தை இப்படி கூட்டி யாருக்காக சேமிக்கிறீர்கள்? அரசாங்க ஊழியர்களே, உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலம் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அரசாங்க வேலை என்பது எவ்வளவு கத்தான வேலை, எவ்வளவு மானம் உள்ள வேலை. அந்த வேலையை நீங்கள் நீதியோடும் நேர்மையோடும் செய்யுங்கள். ஏனென்றால் நாங்கள் தருகின்ற வரி பணத்தில் தான் நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இனிமேலாவது சம்பளத்தை மட்டும் எதிர்பார்த்து அரசாங்க ஊழியர்கள் உழைத்தால் இந்த நாடு முன்னேறும், இந்த தமிழ்நாடு முன்னேறும் என்று கூறி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.